ஆப்ஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா 3 நாட்கள், அதாவது வெள்ளிக்கிழமை, திங்கள், செவ்வாய் 3 நாள் நமக்கு டிகே ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இன்றைய தினம் அதற்கு வச்சு செஞ்சுட்டாங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரை இது நமக்கு போன வாரத்தோட டேட்டா 25,062 ஹை, லோ வந்து 24,462. இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த ஹையை நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் கடக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அதில் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு கீழே தான் இருக்கிறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் நடந்தது. ஹை லோவோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 130 புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓப்பன்லேருந்து ஒரு 30 புள்ளிகள் மேலேயும், ஓப்பனுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 100 புள்ளிகளுக்கு அருகில் வந்து நமக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. அப்போ நேற்றைய தினத்தோட ஹை லோ என்ன இருக்கோ அதற்கு உட்பட்டு தான் நமக்கு சந்தை இன்று பயணம் செய்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இன்சைடு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டிகேக்கு அதிகமான வாய்ப்பாக இருந்தது. இன்றைய தினம் ஆப்ஷன் செல்லராக இருந்தவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ இருந்தது. இண்டெக்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பியாஸ்லையும், பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஃப்ளாட் பாசிட்டிவ்லேயே இருந்ததுனால ஒரு சின்ன ஏற்ற இறக்கத்தில் இருந்தாங்க. இந்த மாதிரி இடத்துல ஆப்ஷன் ட்ரேடர் பையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சற்று மார்க்கெட்டை விட்டு விலகி இருக்கணும். இன்றைய தினம் ஆப்ஷன் பையராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓவர் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸஸ் அதிகமாக ஹிட் ஆகிருக்கும். ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான டெம்டேஷனை க்ரியேட் பண்ணி அதில் லாஸ் தான் அதிகமாக வந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருக்கும்போது என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத லவ் லெட்டர், எப்போ லவ் லெட்டர் எழுதுவீங்கள மார்க்கெட்டை பற்றி, அந்த லவ் லெட்டரில் இன்றைக்கி முக்கியமாக இருக்க வேண்டிய குறிப்பு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான முரண்பாடு. அதே மாதிரி நிஃப்டி எப்படி வந்துட்டு ஒரு இன்சைடோ அதுபோல் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி இன்சைட் பார் தான். மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் தான் அது பேங்க் நிஃப்டிக்கு உண்டான மூமெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதே போல் லாஸ்ட் வீக்கோட ஹையை 2 நாளும் நமக்கு வந்து கடந்த 2 நாட்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா க்ளோசிங் கிடைக்கல. லாஸ்ட் வீக்கோட ஹை என்னவோ அதற்கு மேலே க்ளோசிங் கிடைக்கல அப்படிங்கிறது தான் இங்கே. அப்போது மொத்தத்தில் ரேஞ்ச் பார்த்தா நம்மளுக்கு ஒரு 800 புள்ளிகளுக்கு பக்கம் மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனை கடந்து போகணும். நாளை தினம் அப்படிங்கிறது ஒரு மந்த்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங் இருக்கனால இந்த டேட்டா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும். இப்போது பிரேக் அவுட்டுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு லாஸ்ட் வீக்கோட பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணால், ஒன்று 25,000க்கு மேலே மார்க்கெட் இருக்கணும், இல்லையா 24,450க்கு கீழே மார்க்கெட் இருக்கணும். இதுதான் லாஸ்ட் வீக்கோட பிரேக் அவுட்ஸ். அப்போ லாஸ்ட் வீக்கோட மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 600 புள்ளிகள். அப்போ இதோட மிட் பாயிண்ட் அப்படின்னா ஒரு 300 புள்ளிகள். அப்போ அது 24,750 தான் இருக்கும். அந்த 24,750 தான் இன்றைக்கி நியர்பை க்ளோஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் 24,750க்கு மேலே இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட பேங்க் நிஃப்டியோட இது பார்த்திங்கன்னா ஒரு 1100 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அதன் மிட் பாயிண்ட் வந்து ஒரு 550, ஒரு 55,000 இவங்க ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. அப்போ நிஃப்டியோட மிட் பாயிண்ட் 24,750, பேங்க் நிஃப்டியோடது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 55,000 அப்படிங்கிறது வருது. இது நிஃப்டியோட கிராஃப் பாருங்கள். மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் அதிக நேரம் இங்கே ட்ரேட் நடந்திருக்காங்க. இங்கே பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் நெகட்டிவ்லேயே ட்ரேட் நடந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே பாசிட்டிவிட்டிலேயே இருந்திருக்காங்க. இது ஒன்று முக்கியம். அப்புறம் அட்டவணை அப்படின்னு பார்த்துட்டா இது வந்து பார்த்திங்கன்னா 24,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூம் வைஸும் சரி, டேர்ன் ஓவர் வைஸும் சரி 24,800. அப்போ 24,800 தான் நமக்கு ஒரு இம்பேக்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதை தான் ஆப்ரேட் செய்ய போகிறார்கள்.
அப்போ 24,800 இந்த ஹை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 புட்டோடது, காலோடது வந்துட்டு 256. அப்போ 250 நம்ம மேக்ஸிமைஸ்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா 24,550. இந்த பக்கம் வந்து 25,050. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25,000 கால் அதிக வர்த்தகம், 24,500 புட் அதிக வர்த்தகம், அதே மாதிரி 24,700 புட். இந்த 25,000 கால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு முழுக்க இந்த நேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த 3 நாட்களில் பார்க்கும்போது இங்கே 25,000க்கு மேலே இருந்திருக்கு, இங்கே 25,000க்கு மேலே இருந்திருக்கு, இங்கேயும் நமக்கு 25,000க்கு மேலே இல்லை, இங்கே மட்டும் இல்லை. இங்கே 2 நாள் 25,000க்கு மேலே ஸ்பாட் இருந்திருக்கு ப்ரீமியத்திலேயே இருந்ததுனால. அப்போ வந்துட்டு 25,000 கால் ஐடிஎம் காலாக இருந்துள்ளார்கள். 24,500 புட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 3 நாட்களில் 24,500 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓடிஎம் ஆப்ஷனாகவே இருந்திருக்கிறாங்க. அப்போது இவங்க வாழ்க்கையில் இந்த 24,800 கால் 800 புட் ஓடிஎம் டு ஐடிஎம், ஐடிஎம் டு ஓடிஎம் ஆயிருக்காங்க. 25,000 கால் ஐடிஎம் டு ஓடிஎம் நடந்திருக்காங்க. 24,700 புட் ஆப்ஷன் அட்தமனியாக மாறியிருக்காங்க. இந்த 24,500 புட் ஓடிஎம்மாகவே தான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த 25,000 கால் பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்களில் ஒரு 280 அப்படிங்கிற ஹையை வச்சுட்டு இன்றைக்கி 37 ரூபா இருக்கிறாங்க. 24,500 புட் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம்லாம் 110 ரூபா பக்கம் வந்துட்டு ஹை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவங்களும் 25 ரூபாய் இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். இதோட மிட் பாயிண்ட் 24,500க்கும் 25,000க்கும் மிட் பாயிண்ட்னா நமக்கு 24,750. அப்போது இதோட கேப்சர் என்னென்னா 24,750க்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது 24,500 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷனுடைய எல்டிபி, கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், இதற்கு மேலே ஹை, இதற்கு மேலே எல்லாம் 24,500 புட் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் டாமினேட் பண்ண போகிறாங்க. 24,750க்கு கீழே மார்க்கெட்டை டாமினேட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ இப்போ முடிஞ்சிருக்கிற ப்ரைஸ் பார்த்தா 25,000 கால் 37 ரூபாய்க்கும் 24,500 புட் 25 ரூபாய்க்கும் இருக்கிறாங்க. அப்போ நாளைய தினம் மார்க்கெட் 24,500 புட் ஆப்ஷன், 25,000 கால் ஆப்ஷன், நம்ம இது வைடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ப்ரீமியம் டவுன் ஆயிடுச்சு. இருந்தாலும் 24,800 தான் கன்சிடர். ஆனால் 24,750க்கு கீழே இவங்க இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எந்தெந்த இடத்துல டாமினேட் பண்ண போகிறாங்கங்கிறது இது தீர்மானிக்க போகிறது. இது ரொம்ப முக்கியம். அப்போ மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வைஸ் 24,750, 24,800, 24,850 இந்த 3 ஸ்ட்ரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறாங்க நாளைக்கு. அப்போ இதுதான் டாமினேட் பண்ண போகிறாங்க. மார்க்கெட் என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 0 to ஹீரோக்கெல்லாம் இது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். டேர்ன் ஓவர் வைஸ்லையும் பார்த்திங்கன்னா 24,800 கால் 800 புட், 24,750 கால் 750 புட், 700 புட், 25,000 கால், இதுதான் அதிகமான வர்த்தகம். அப்போ என்ன சொல்ல வராங்க, 24,700, 25,000, 24,850. அப்போது மிக முக்கிய ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா 24,800ம் 24,850ம் மார்க்கெட்டுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஏரியாவாக இருக்க போகிறாங்க. 24,850க்கு மேலே இருந்தால் கால் செல்லர் வந்துட்டு கொஞ்சம் பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். 24,800க்கு கீழே இருக்கிற வரை கால் செல்லர் பேனிக் ஆக மாட்டாங்க. அப்போ 24,750க்கு கீழே இருக்கும்போது புட் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். அப்போ நாளைக்கு தீர்மானிக்கக்கூடிய இடம் இந்த 3 இடம் தான், ஜாக்கிரதையாக பார்க்கணும். 24,750 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 104 ரூபா. அப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 190 ரூபா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி ஒரு 80 ரூபாயை காணும். எப்படி கிணத்த காணுங்கிற மாதிரி ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் காணவில்லை. அப்போ இதனுடைய ஜோன் அப்படின்னு பார்த்தா இப்போ 100 ரூபானா 24,650, 24,850 ரொம்ப முக்கியம். 24,750 இவங்க இம்பேக்ட் பண்ணுறாங்க. இது எந்த எட் ஜோன். இந்த 200 பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 24,550, இந்த பக்கம் 24,950, இந்த பக்கம் 24,750 இருக்க போகிறாங்க. அப்போ இதனை உன்னிப்பாக கவனிங்க, ரொம்ப முக்கியம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது இன்னும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கிறாங்க. நாளை தினம் நமக்கு
இந்த 24,800ல் இன்றைக்கி அதிகமான டேர்ன் ஓவர் இருக்குது. நாளைக்கும் இதுலேயே அதிகமான டேர்ன் ஓவர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் டிகேக்குள்ளே போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அச்சில் எப்படி இருக்குமோ மார்க்கெட் வந்து நின்ன இடத்துலையே கரைக்க உண்டான வாய்ப்பு பண்ணுவாங்க. ஆமாம், டேர்ன் ஓவர்ஸ் பெருசாக இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஜோனுக்கு போயிட்டு வரலாம். இது ஒரு தாக்கம். அதன் பின் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போது நமக்கு டைம் வேல்யூ அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸில் அதிகமாக இப்போ தென்படுது. இப்போ இந்த ஜோன் நமக்கு பார்க்க போனால் மார்க்கெட் வந்து செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ண போகிறாங்க. அப்போ காலோட செல்லை டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா மார்க்கெட் 24,750க்கு கீழே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னா கால் செல்லர் டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. 750க்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்புனா புட் சைடு வந்து பெருசாக நமக்கு இம்பேக்ட் இல்லை, ஆனால் அதை டாமினேட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். இப்போ இன்றைக்கி க்ளோசிங் அப்படிங்கிறத வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் இம்பேக்ட் க்ளோசிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை. அதாவது கீழே தான் மார்க்கெட்டை கொண்டு போகணும், மேலே தான் கொண்டு போகணுங்கிற மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு ஒரு பிரச்சனைக்கு உண்டான க்ளோசிங். அப்போ இதில் வந்துட்டு மோனோபோலி ஸ்ட்ரைக் இன்றைக்கி க்ரியேட் ஆகலை. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்குக்கு உண்டான பேட்டர்ன்ஸும் நம்மளுக்கு இன்றைக்கி அமையலை. அப்போது இதனால் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் டிகே நடந்ததுனால இன்றைக்கி செல்லர்ஸோட டமாக்காவாக இருந்திருக்காங்க மார்க்கெட். அதனால் செல்லர்ஸ் வந்துட்டு டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். அப்போ செல்லர்ஸ் நாளைக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, இது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மல்டிபிள் ஹெட்ஜ் 56,000 கால், 55,500 கால், 55,000 புட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 55,000 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களும் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் வந்து இப்போ 300 வச்சுருக்கிறது ஒரு முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா 55,500 கால், 55,400 கால், 55,400 புட், 55,500 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் இன்றைக்கி இருந்தாலும் ரெண்டு பேருமே நெகட்டிவ் சினாரியோவில் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் பாசிட்டிவ் சினாரியோவில் ஹோல்டு பண்ணால் மட்டும், ஆனால் ஒரு சேம் ஸ்ட்ரைக்கில் பில்ட் ஆகக்கூடாது. அதேமாதிரி டிகே அப்படிங்கிறது ஆகுதா இல்லையாங்கிறது பார்க்கணும். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா உடனே நம்மளை வந்துட்டு ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ஸ்ட்ரைட்டாக போன மாதிரி கதையாக ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே டவுன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 55,500 கால் புட்டியும் எடுத்துக்கலாம், 55,400 கால் புட்டியும் எடுத்துக்கலாம். ஏன்னா நியர்பை 50 ரூபா தான் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இப்போ 55,500 நம்மளுக்கு கிட்டத்தட்ட 266 300 ரூபாய் அப்படின்னா ஒரு 280 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் 55,200 டு 55,800 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே ஏதாச்சும் ஒரு பக்கம் நமக்கு டைரக்ஷன் மூவ் கிடச்சா மட்டும்தான் ஹீரோ ஜீரோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக்கோட ஹை லோ பிரேக் பண்ணாமல் இன்சைடுக்குள்ளேயே இப்போ இருக்கிறாங்க. அப்போ இதை வந்துட்டு இதற்குட்பட்டு டிகே நடந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் நாளைக்கு 9 to 10 ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்ட்டி இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒரு இம்ப்ளைட் வால்ட்டி அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இதையும் நாம் பார்க்க வேண்டும். இப்போ இதில் இங்கேயும் பார்க்க போனால் நமக்கு கால் சைடு தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கனால கால் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, அதே மாதிரி எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கால் செல்லர் டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போய் பார்க்கலாம். அப்போது புட் சைடு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணணும். ஆனால் ப்ரீமியம் கொட்டி கிடக்கிறனால மார்க்கெட்டை வந்துட்டு லோ இம்பேக்டட் நீங்கள் பார்க்கணும். லோலேருந்து ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் இருந்தால் தான் உங்களுக்கு 0 to ஹீரோக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது ப்ரீமியம் கரைதலாக போயிடுச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் மார்க்கெட் விட்டு ஒதுங்கி இருந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆனால் ப்ரீமியம் இப்போ அதிகமாக இருக்குது. நாளை தினம் தான் இதை டிசைட் பண்ண போகுது. அதனால் ஏடி மீட்டிங் பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். காலையில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம வந்து காலையில் போடுற வீடியோஸை மெம்பர்ஷிப்புக்கு மாற்றி இருக்கிறோம். அது வந்துட்டு நம்மளுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம வந்துட்டு பெய்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் காலையில் வீடியோஸ் இருக்கும். விருப்பப்படுறவங்க வந்துட்டு 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து பெய்டு மெம்பர்ஸ்க்காக காலையில் வீடியோஸ் வந்துட்டு இனிமேல் ப்ரீ ஓப்பன் வீடியோ வந்துட்டு காலையில் பெய்டு மெம்பர்ஸ்க்காக மாற்றப்படுகிறது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.